சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பிறந்ததிலிருந்தே ரொம்ப வசதியா இருப்பாங்க. நெறைய பேர நீங்க பார்த்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் தசாபுத்தியெல்லாம் மாறி வராதா? ஏன்னா தொடர்ந்து யோக தசை தான் நடக்குமா? தொடர்ந்து அவங்களுக்கு சுக்கிர தசை தான் நடக்குமா? அல்லது தொடர்ந்து பாக்யாதிபதி தசை தான் நடக்குமா? எப்படி அவங்க மட்டும் நல்லா வளர்ச்சி வந்து வராங்க, சந்தோஷமாக இருக்காங்க, வசதி வாய்ப்புகள் எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் தாங்க. பூர்வ புண்ணியாதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டுறக்கூடாதுங்க. அவர் நல்லா இருக்கணுங்க. 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்தளவுக்கு நல்லா இருக்குதோ அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம், பணவரவு, நிம்மதி, சொத்து பத்து சேர்க்கை, அதே மாதிரி வெளி உலகத்தில் ஒரு நல்ல பேர், கௌரவம் இதெல்லாமே கிடைக்குங்க. 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நல்ல பிள்ளைங்க பிறப்பாங்க, அவங்க நல்ல விதமாக நடந்துப்பாங்க, நம்முடைய சில விஷயங்களை அவங்க பின்பற்றுவாங்க, நமக்கு நல்ல பெயரையும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. 5ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தால் தான் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய கஷ்டமாக நினச்சி அவங்களுக்கு உதவுவதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை நாம் புண்படுத்தக்கூடாதுங்கிற மனிதநேய சிந்தனைகளும் அதிகமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலே சந்தோஷத்தோட துக்கமும் கலந்து கலந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டாருன்னா வாழ்க்கை முழுவதும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குங்க. அந்த மாதிரி சிரமங்களும் இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்தாலும் கன்னி செவ்வாயாக இருக்கிறதுனால சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி மிதுன லக்னமாக இருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கும் சிக்கல்கள் இருந்து கொண்டு இருக்குங்க. இதெல்லாம் 5ஆம் இடம் பாதிக்கப்படும் போது ஏற்படுதுங்க. பொதுவாக ஒருத்தவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல இருந்தாலோ, 5க்குரிய கிரகம் நல்ல சுபஸ்தானங்கள் 9ஆம் இடத்துல அல்லது 10ல் 11ல் அந்த மாதிரி சுப வீடுகளில் உட்கார்ந்துருந்தாலோ, சுபர்களின் பார்வைகளை பெற்றிருந்தாலோ அவங்க வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே போவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே போவாங்க. படித்ததே தெரியல, நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல வேலை கிடச்சிருச்சா, இப்போ தான் வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருந்தது, ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருச்சு, இப்போ தான் ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ளார கல்யாணம் முடிஞ்சிருச்சா, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ளார குழந்தை பிறந்துருச்சா, அதுக்குள்ளார வீடும் வாங்கிட்டிங்களா, இப்படி சிலரை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம்னா அதுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கணுங்க. பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறதுக்கு நாம் சில நன்மைகள், சிலருக்கு உதவிகள், தான தர்மங்கள், தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் வழிபடும் பொழுது நமக்கு பூர்வ புண்ணியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அப்போ 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுத்திருந்தாலே நம்மால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிட முடியுங்க. 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். குலதெய்வத்தை விடாமல் நாம் வணங்கிக்கிட்டே வரணும். அதே மாதிரி எண்ணங்கள் அடுத்தவங்க கெட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னா 5ல் பாவகிரகங்கள் இருந்தால் அது மாதிரி எண்ணங்கள் வரும். அந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி தூர போட்டுட்டோம்னாலே நாம் பெருசாக ஜெயிச்சிடலாங்க. இன்றைய தினம் ஸ்ரீ கருட ஜெயந்தியாக இருக்கிறதுனால ஸ்ரீ கருடாழ்வாரை இன்றைய தினம் தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நாயன்மார்களே இறைவனுக்கு நண்பனாக, எல்லாம் வல்ல ஈசனுக்கு நண்பனாக இருந்த ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த திருநட்சத்திரம் இன்றைய தினம் ஆடி சுவாதியாக இருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரையும் வணங்குவோம். ஸ்ரீ கருடாழ்வாரையும் தரிசித்து நம்முடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.